எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் செல்ல பிராணிகளும் மன அழுத்தமும். மன அழுத்தத்துக்கும் செல்ல பிராணிகளுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகளே என்ன அப்படின்னா, எப்படி செல்ல பிராணிகள் என்னோட மன அழுத்தத்தை குறைக்க முடியும்? இந்த செல்ல பிராணிகள் வச்சுக்கிறது இது எனக்கு கரெக்டான வயசு தானா, இல்ல கரெக்டான சுச்சுவேஷன் தானா, எங்க குடும்பத்துக்கு அது ஒத்து வருமா அப்படின்றதும். இல்லனா, இப்ப சப்போஸ் நான் செல்லப்பிராணிகளே வச்சிருக்கவே இல்ல அப்படின்னா, இல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னா, அதனால எனக்கு என்ன பாதிப்பு வரும்? என்னோட மென்டல் ஹெல்த் எப்படி பாதிப்பு வரும்? அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். செல்லப்பிராணிகளும், மன அழுத்தமும். செல்லப்பிராணிகள். இந்த செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஸோன நமக்கு கிரியேட் பண்ணி குடுக்குங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தையும் சரி, அ நாய்க்குட்டியும் சரி, மத்தவங்க வச்சிருக்கும்போது தான் நல்லாருக்கும். நம்ம வச்சிருக்கும்போது நமக்கு வேல தான் அதிகம் அப்படின்னு. ஒரு விதத்துல இது உண்மையாக இருந்தா கூட, குழந்தையும் சரி, செல்லப்பிராணியும் சரிங்க, நம்ம மன அழுத்தத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ரெமிடியா தான் நமக்கு இருக்குறாங்க. இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்கறதால நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, எப்பயுமே நம்மள அது ஒரு பிஸி மைண்டோடயே வச்சிருக்கோம். நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க, நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இல்ல நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன அது நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கேரிங்ன்ற உணர்வ நமக்கு எல்லா டைமுமே உருவாக்கி குடுக்கறதே செல்லப்பிராணிகள் தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்கறதால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். முதல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ல தனியா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வேற வேலையே இல்லன்னு சொல்லிட்டு, மொபைல் பார்க்குறதும் சரி, இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது பண்றதும் சரி, இல்ல அவங்க நெனச்சுப்பாங்க நம்ம நெறைய விஷயத்துல என்கேஜ்டா இருக்கோம், ரொம்ப ஆக்டிவா இருக்கோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி தான் ரொட்டீனா ஒரே மாதிரி வேலைய தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுல ஓகேன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, மென்டலி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல் டர்மா அவங்களோட மென்டல் ஹெல்த் இருக்காதுங்க. அதோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, டாபிக் வித்தியாசமா பார்த்து அவங்க என்கேஜ்டா இருந்தா கூட, பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. இதுவே நீங்க ஒரு செல்லப்பிராணிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா, நடக்கவே சான்ஸே இல்லாத இடத்துல கூட நீங்க நடக்கக்கூடிய விஷயமும், ஒரு நாய்க்குட்டியோட சுறுசுறுப்பா ஓடி போய் விளையாடுறதும், அத புடிக்கிறதும், இப்படி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமயே உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருங்க. எக்ஸர்சைஸ்லாம் தனியா நீங்க செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு நாயோ, ஒரு பூனைக்குட்டியோ அது கூட நீங்க விளையாடும்போது, ரொட்டீனா உங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் நல்லாருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்பானியன்ஷிப்ப குடுக்குங்க. ஒரு தனிமை உணர்வ குறைச்சிட்டு, உங்களுக்கு